இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக வாமிட்டிங் வந்துட்டே இருந்தால் அது எப்படி சார் ஆபத்தில் முடியுமா? ஸோ யூஸ்வலாக வாந்திக்கான காரணங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக நமக்கு வயிறு அப்செட்டாக இருக்குது, இல்லை ஏதோ ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி எடுப்போம். இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக வர வாமிட்டிங்கோ இல்லை ஒமட்டலோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது குடலோட சுருங்கி விரிகிற தன்மை மாறுது. குடலில் வீக்கம் இருக்குது, ஸோ உணவு குழாயில் புண்ணு இருக்குது, இல்லைன்னா அடப்பு எங்கேயாவது இருக்குது. ஸோ இந்த 4-5 காரணத்தினால தான் இருக்கும். ஸோ வாமிட்டிங் நாள்பட்டதாக இருக்குது, என்ன காரணங்கிறதே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் குடல் மருத்துவர் அணுகி அதற்குரிய சிகிச்சைகளை பண்ணிக்கிறது, இல்லை பரிசோதனைகளை பண்ணிக்கிறதுங்கிறது நல்லதாக இருக்கும். காலையில், மதியம், நைட்டு ஃபுட் எடுத்துக்கிறாங்க. என்ன டைமில் எடுத்துக்கிட்டால் நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும்? அதாவது இங்கே வந்து டைமிங்கிறத விட ரெகுலாரிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக மார்னிங் 7 to 8, 1 to 2 இந்த ஆஃப்டர்நூன், ஈவினிங் வந்து ஒரு 7 to 8. ஸோ இந்த 8 மணிக்கு மேலே யூஸ்வலாக சாப்பிட்றதுங்கிறது தவிர்க்கிறது நல்லது. நைட் நேரங்களில் பாலோ தயிரோ சாப்பிட்றது, இந்த பால் சார்ந்த பொருட்களை சாப்பிட்றதுங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த பாலில் ஒரு 2 ஸ்பூன் லெமன் போட்டிங்கன்னா அது திரிஞ்சு போயிடும். இப்போ நைட் நீங்கள் பால் குடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்க? நம்ம 100 மீட்டர் ரேட்ஸ் ஓட போகிறது இல்லை, படுக்க தான் போகிறோம். ஸோ படுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வயிற்றில் இருக்கிற ஆசிடும் இந்த பாலும் ரியாக்ட் ஆகி அது திரிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் அதிகம் உண்டு. ஸோ இப்போ அதே மாதிரி நட்ஸு, இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நைட்டில் தவிர்த்துக்கிறது நல்லது. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தண்ணி ஆகாரங்கள் யூஸ்வலாக வயிற்றுலேருந்து கிளியர் ஆகிற டைம் நம்ம 2 to 3 hours ஆகும். யூஸ்வலாக வந்து ஒரு 4 to 6 மணி நேரத்தை தாண்டி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஃப்ரை பண்ணுறோம். இது பார்பிக்யூ, கிரில் அப்படிங்கிற மாதிரி போடும்போது இதோடைய காம்ப்ளெக்சிட்டி இன்னும் கூடுது. ஸோ குடலுக்கு பழக்கம் இல்லாத உணவுகள் வரும்போது குடலால் ரியாக்ட் பண்ண முடியாது, அதை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ண முடியாது, அதுக்கான ப்ராப்பர் டைமிங்கையும் அதால் கால்குலேட் பண்ண முடியாது.